வணக்கம். ரோஜாப்பூ மாலை போட்டு பாருங்க. அவரு பேர் சிவகுமார். அவரு பக்கத்துல பட்டு துண்டு போட்டு பாருங்க, உடம்புல சட்டை இல்லாம. அவரு பேர் செந்தில்குமார். அவர் யாருன்னா தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்துல டிசியா ஒர்க் பண்றாரு. இந்த சிவகுமார் யாருன்னா ஈசிஆர் ரோட்ல வீடு, பூந்தமல்லியில ஆபீஸ் வச்சிருக்காரு. இந்த சமீபத்துல சாம்சங் கம்பெனி ஸ்ட்ரைக் ஆச்சு தெரியுங்களா, அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் அடியாள் அனுப்பி மிரட்டி வச்சவர் இந்த சிவகுமார் தான். இந்த சிவகுமார் என்ன சொல்லுவார்னா, நான் சிஎம் ஸ்டாலினுடைய பினாமி, நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய பினாமி அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லி தெரிவார். ஆனா இந்த செந்தில்குமார் இருக்கார் டிசி, இவர் கொள்ள அடிக்கிறது எல்லாம், அதாவது காவலர்கள் கிட்ட கொள்ள அடிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரியான கோடி கோடியான பணங்கள் எல்லாத்தையுமே இந்த சிவகுமார் கிட்ட தான் கொடுத்து வைக்கிறார். இந்த சிவகுமார் தான் செந்தில்குமாருடைய பினாமி. இந்த சிவகுமார் யாருன்னா தொழிலாளிகள் வயிற்றுல அடிச்சு பணம் புடிங்கி கொத்தா பொண்டாட்டி கட்டு தாலியில தொங்கணும், மத்தவன் தலையெல்லாம் அறுந்து போகணும். அந்த மாதிரி குணம் உள்ளவங்க இந்த சிவகுமார். இந்த செந்தில்குமார் அப்படித்தான். ரெண்டு பேரும் ஒண்ணு பாருங்க. இவங்க செய்யற ரெண்டு பேரும் அயோக்கியனுங்க. அயோக்கியனுங்க என்ன வேலை பாக்குறாங்க பாருங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போயிட்டு 10,000 தங்க காசுகள் எட்டு யாகத்துல போடுறாங்க. அதுக்கப்புறம் 10 லட்சம் மதிப்புள்ள தங்க சருகை அது எட்டு யாகத்துல போடுறாங்க. என்னங்க இது? ரெண்டு பேரும் அயோக்கிய பசங்க எட்டு எப்படி போடுறாங்க பாருங்க. இவங்க கடவுள் விட்டு வைப்பாங்களா? பொதுமக்கள் கிட்டையும் மற்ற ஊழியர்கள் கிட்டையும் வயிற்றில் அடிச்சு அவங்க குடும்பத்தை நடுத்தர எட்டு வைக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும். இந்த ரெண்டு பேரும் திருச்செந்தூர் கோயில போய் எந்த மாதிரியான வேலை பண்றாங்க? இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் கேட்காதா? அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி பெருமானம் உள்ளது? இன்கம் டாக்ஸ் கண்ணே தெரியாதா? ஆனா ஒண்ணுங்க, இந்த ரெண்டு பேரும் பயங்கரமான திருட்டு முள்ள மாதிரி பசங்க. இந்த ரெண்டு பேரும் என்னதான் யாகம் வளர்த்தாலும் என்னதான் அள்ளி கொட்டினாலும் அந்த முருகனை வேல் எடுத்து குத்திடுவாங்க.